யாழில் கொலை செய்துவிட்டு லண்டனில் மறைந்திருந்த நபர் அதிரடி கைது. கனடாவை சேர்ந்த யாழ் புலம்பெயர் நபர்கள் 2 கைது. வெளிநாடொன்றில் பழங்கால நீராவி தொடர்ந்து முன் செல்வி எடுத்த பெண்ணுக்கு நேர்ந்த கதி. வைரலான இளவயது வேகப்பந்து வீச்சாளரின் காணொளி. இலங்கையின் முன்னாள் நட்சத்திர வீரர் விடுத்துள்ள கோரிக்கை. 2001ஆம் ஆண்டிற்கு பிற்பகுதியில் யாழில் அரசியல் பேரணியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் ஒருவரை கைது செய்துள்ளதாக லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். 2000ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் நாட்டின் உள்நாட்டு யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் பயங்கரவாத எதிர்ப்பு துப்பறியும் பிரிவினர் தங்களின் விசாரணைகளுக்கு உதவக்கூடிய தகவல்கள் உள்ளவர்களை விசாரணைக்கு உதவுமாறு லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு போலீசார் ஐக்கிய ராஜ்யத்தை சேர்ந்த 2வது நபரை கைது செய்துள்ள நிலையிலேயே இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சாட்சிகளுக்கும் நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன என தெரிவித்துள்ள லண்டன் மெட்ரோபாலிஸ் உயரதிகாரி டொமினிக் மேர்பி இது குறித்த விசாரணைகளின் ஒரு பகுதியாக இதுவரை கைது செய்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். இந்த பாரதூரமான குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள அதிகாரிகள் தங்கள் நடவடிக்கைகளில் முன்னேற்றங்களை சந்தித்துள்ளனர் என்பதற்கான அறிகுறி இது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் அவசியம் என குறிப்பிட்டுள்ள அவர், இலங்கை உள்நாட்டு யுத்தத்தின் போது இந்த சம்பவம் தொடர்பில் தகவல்கள் உள்ளவர்கள் உள்ளனர் என்பது எங்களுக்கு தெரியும். அவர்கள் இன்னமும் விவரங்களை தெரிவிக்க முன்வரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்த விவரங்கள் உள்ளவர்களை போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எனவும், நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிப்போம், நீங்கள் வழங்கும் தகவல்கள் ரகசியமாக பேணப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கனடா வதிவிட உரிமையை கொண்ட புலம்பெயர் நபரொருவரையும் அவரது மகனையும் குடும்ப தகராறு காரணமாக விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த நபர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதிக்கு வருகை தந்து அங்கு தங்கியிருந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த நபரின் அண்ணா முறையான ஒருவர் சுன்னாகம் பகுதியில் வசித்து வருகின்ற நிலையில் அவரை பார்ப்பதற்காக அங்கு சென்ற நபர் அவரின் சொத்தினை பெறுவதற்கு முயற்சித்துள்ளார். இந்த நிலையில் சுன்னாகத்தை சேர்ந்த அண்ணா முறையான நபரின் மகளின் கணவனுக்கும் கனடாவை சேர்ந்தவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். இரு தரப்பினரையும் விசாரணைக்குட்படுத்தி போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை கனடாவை சேர்ந்த நபரையும் அவரது மகனையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் விளக்கமறியல் காலம் முடிவடைந்த நிலையில் குறித்த வழக்கானது நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது கனடாவை சேர்ந்தவர் மல்லாகம் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து எதிர்த்தரப்பு சட்டத்தரணியுடன் தகராறில் ஈடுபட்டு அவரை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளார். இந்த நிலையில் சட்டத்தரணி தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ததை அடுத்து கனடாவை சேர்ந்த நபரை தெல்லிப்பளை போலீசார் கைது செய்த பின்னர் பிணையில் செல்ல அனுமதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவில் பழங்கால நீராவி தொடர்ந்து முன் செல்பி புகைப்படம் எடுக்க முயன்ற பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவமானது மெக்சிகோவின் ஹிடால்கோ பகுதியில் இடம்பெற்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கனேடிய பசிபிக் கன்சாஸ் சிட்டியை உருவாக்கிய நட்பு ரீதியான இணைப்பை கொண்டாடும் விதமாக 1930ஆம் ஆண்டில் பேரரசி எனப்படும் ஒரு நீராவி என்ஜின் கொண்ட தொடருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பழங்கால தொடருந்து கடந்த ஏப்ரல் மாதம் கால்கரியிலிருந்து புறப்பட்டு கனடா அமெரிக்கா வழியாக மெக்சிகோவை சென்றடைகின்றது. இந்த நிலையில் பேரரசி தொடருந்து மெக்சிகோவில் நுழையும் போது ஹிடால்கோ பகுதி அருகே பலரும் புகைப்படம் எடுப்பதற்காக கூடியுள்ளனர். இதன்போது தனது மகனுடன் வருகை தந்த இளம் பெண்ணொருவர் பேரரசி தொடருந்து முன் செல்வி புகைப்படம் எடுக்க முயன்ற போது தொடருந்தின் என்ஜின் இளம் பெண்ணின் தலையில் மோதியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பலத்த காயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இலங்கையின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரரான லசித் மலிங்கா தற்போது ஒரு இளம் வேகப்பந்து வீச்சாளர் மீது தனது கவனத்தை செலுத்தியுள்ளார். லசித் மலிங்காவின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு இளவயது வேகப்பந்து வீச்சாளரின் காணொலியை வெளியிட்டு இந்த வீரரை கண்டுபிடிக்க உதவுங்கள் என்ற கருத்தை பதிவிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் லசித் மலிங்கா சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு ஜாம்பவானாக கருதப்படுவதோடு மலிங்காவின் தனித்துவமான பந்துவீச்சு பாணி உலகெங்கிலும் உள்ள அதிகமான கிரிக்கெட் ரசிகர்களை அவரை நோக்கி ஈர்த்த முக்கிய காரணியாகும். சர்வதேச கிரிக்கெட் களத்தில் முன்னரை விட அவரது தனித்துவமான ஸ்லிங்கா பந்துவீச்சு பாணியை பற்றி அதிகமாக பேசப்படுவதோடு மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர்கள் ஆட்டத்தில் இத்தகைய பந்துவீச்சாளர்கள் வெளிப்படுத்திய சிறப்பான திறமையே இதற்கு காரணமாகும். மேலும் குறித்த பந்துவீச்சாளர் பாடசாலை மாணவர் என்பதால் இன்னும் 5 முதல் 7 வருடங்களில் இலங்கை கிரிக்கெட்டுக்கு இந்த வீரர் மதிப்புமிக்க வீரராக இருப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.